அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை அட்சய திருதியை அன்று இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்கள், பொன்னும் பொருளும் உங்களை தேடி வரும்னு சொல்லி இருக்கிறேன். அப்படி என்ன மந்திரத்தை சொல்லணும், எப்படி இந்த அட்சய திருதி அன்று வழிபாடுகள் செய்ய வேண்டும்ங்கிறத இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாளைய தினம் அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியை அன்று நாம அதாவது இந்து முறைப்படியும் சரி, இந்து வேதப்படியும் இந்த அக்ஷய திதி அன்று தங்கம் வாங்க வேண்டும் அப்படின்னு எதுலேயுமே குறிப்பிடப்படல. என்னன்னா, மகாபாரதம் நடந்து கொண்டிருந்த பொழுது பாண்டவர்கள் வனவாசம் செல்வதற்கு தயாரானார்கள். அப்ப அவங்களுக்கு தேவையான உணவு வேணும் அப்படின்னு கிருஷ்ணர் அவருக்கு ஒரு பாத்திரம் கொடுத்தாரு. அந்த பாத்திரத்துல பார்த்தீங்கன்னா உணவுகள் எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும். அந்த பாத்திரத்திற்கு பெயர் தான் அக்ஷய பாத்திரம். அந்த அக்ஷய பாத்திரத்தை கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு கொடுத்த நாள் இந்த அக்ஷய திதி நாள். அதே மாதிரி குபேரன் இருக்கிறார் இல்லைங்களா, செல்வங்களுக்கு அதிபதி. அப்ப அந்த குபேரனுக்கு பொருளாளராக வானத்தில் அந்த பதவி கொடுத்த நாள் இந்த அக்ஷய திருதி நாள். கங்கை வானில் இருந்து பூமிக்கு புனித நீராக ஓடிய நாள் இந்த அக்ஷய திருதி நாள். இந்த நாள்ல நம்மளுக்கு உணவும் தண்ணீரும் ரொம்ப முக்கியம். அது இரண்டுமே நம்மளுக்கு கிடைத்த ஒரு நாள். அப்படிங்கிறதுனால தங்கம் வெள்ளி வாங்குவதை காட்டிலும் வீட்டிற்கு தேவையான மளிகை சாமான்கள் வாங்குவதுதான் மிகச் சாலச் சிறந்தது. அது நாளடைவில் மருவி தங்கம் வெள்ளி வாங்குங்க, ரொம்ப அது மேலும் மேலும் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. தங்கத்திற்கு பதிலாக என்னென்ன பொருட்களை நம்ம வாங்க வேண்டும் அப்படின்னு நான் தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன். பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்க. உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை கிடைக்கும். இந்த அக்ஷய திதி அன்று எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி. அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அக்ஷய திதி அன்று நாம தங்கத்தை வாங்க வேண்டாம். ஆனா எப்படி பூஜைகள் செய்து என்ன மந்திரத்தை நாமல் சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு தங்கம் சேரும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல இந்த அக்ஷய திதி அன்று நம்ம தானம் பண்ணணுமே தவிர எதையும் நம்ம வாங்குறதுனால அது பெருகாது. நீங்க அப்படி வாங்குறதாக இருந்தா, இப்போ என்கிட்ட பணம் இருக்குது, நான் தங்கம் வாங்குறேன் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அதற்காக ரொம்ப கஷ்டப்படுத்தி ஒருத்தரை நம்ம வாங்கணுமா அப்படிங்கிறத யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நாளைய தினம் அக்ஷய திதி என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில எழுந்திருச்சு குளிச்சுட்டு உங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்தை நல்லா முழுவதுமா சுத்தம் பண்ணிடுங்க. வாசனை நிறைந்த மலர்களால நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சு வச்சுக்கோங்க. பிடிச்சு வச்சுட்டு குங்குமம் ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு அருகம்புல் சாற்றிட்டு அதற்கும் பூ வச்சுக்கோங்க. தீபம் நெய் தீபமாக ஏற்றுவது சால சிறந்தது. அடுத்தது இந்த பிள்ளையாருக்கு நம்ம வீட்டில் என்ன நகை, தங்க நகையாக இருக்கலாம், இல்லை வெள்ளி தோடு கொலுசு தான் இருக்குது, வெள்ளி பிரேஸ்லெட் இருக்குது, இல்லை உடஞ்ச ஒரு மூக்குத்தி தான் இருக்குது, தோடு தான் இருக்குது, பரவாயில்ல. எது உங்ககிட்ட இருக்குதோ அந்த பொருளை ஒரு தண்ணி ஊற்றி அதில் கல்லுப்பு மஞ்சள் போட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதை நல்லா தொடச்சிருங்க. அந்த நகையை தொடச்சிட்டு அதை அப்படியே கொண்டு போய் அந்த விநாயகருக்கு முன்பாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை குறைந்தது 27 முறை சொல்ல வேண்டும். அதிகபட்சம் 108 முறை சொல்லலாம். அதற்கு மேல நாங்க சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். மந்திரத்தின் பெயர், மந்திரம் என்ன, எப்படி சொல்லணும்? ஓம் சொர்ணஸ்ராஜ நமக, ஓம் சொர்ணஸ்ராஜே நமக, ஓம் சொர்ணஸ்ராஜே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை தொடர்ந்து 108 முறை சொல்லணும். இந்த மந்திரத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஒரு வரி மந்திரத்தை நாளைய தினம் அக்ஷய திதி அன்று யார் ஒருவர் உச்சரிக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் செல்வச் செழிப்பும் பொன்னும் பொருளும் கண்டிப்பாக சேரும். ரொம்பவே சக்தி வாய்ந்தது.
ரொம்ப ரொம்ப எளிமையாக நீங்கள் இப்படி வழிபாடு செய்யலாம். இந்த அக்ஷய திதி அன்று கலசம் வைத்து வழிபாடு செய்பவர்கள் கலசம் வச்சு வழிபாடு செய்யுங்க. ஏற்கனவே நான் இந்த அக்ஷய திதி அன்று என்னென்ன பொருட்களை வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் இந்த எளிய ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். நிச்சயம் உங்க வாழ்க்கையில பொன்னும் பொருளும் நகையும் தங்கமும் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை அன்று நான் எல்லா பதிவுலையும் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். நாளைய தினம் அன்னதானம் செய்யுங்கள். ரொம்ப 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 சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். நான் எப்பவுமே சொல்லுவது அக்ஷய திதி அன்று நம்ம எந்தெந்த பொருட்களை வாங்கணும் அதை மட்டும் வாங்கணும். ஆனால் அன்றைய தினம் தானம் செய்வதற்கு சிறந்த ஒரு நாள். உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு 10 பேத்துக்காவது அன்னதானம் செய்யுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கிறோமா, எங்களாலேயே நாங்களே இன்னொருத்தர்கிட்ட போய் சாப்பாடு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. ஒரு புளி சாதம் செஞ்சு ஒரு கோவிலுக்கு எடுத்துட்டு போங்க. அங்கே நெய்வேத்தியம் கடவுளுக்கு பண்ணிட்டு அதை பிரசாதமாக அங்கே வரக்கூடிய மக்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் காலம், இந்த செருப்பு இல்லாதவங்களுக்கு செருப்பு, குடைகள், தண்ணீர், ஜூஸ், மோர், இது மாதிரி உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பொருட்களை நாளைய தினம் 4 பேருக்கு வாங்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி இந்த அக்ஷய திதி அன்று கோவிலுக்கு என்ன ஒரு பொருளை நம்ம வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் நான் தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன். பார்க்காதவங்க அதையுமே செக் பண்ணி பாருங்க. அது எல்லாராலையும் வாங்கக்கூடிய எளிமையான பொருட்கள் தான். நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த அக்ஷய திதி நாள் ரொம்பவே சிறப்பானது. இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா சந்திரன் உச்சம் பெற்றிருப்பார். ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது. இந்த ரோகிணி நட்சத்திரத்துல வரக்கூடிய இந்த அக்ஷய திதி ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். புதன்கிழமையோடு இந்த அக்ஷய திதி வருது. பொதுவாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட புதன்கிழமையோடு இந்த அக்ஷய திதி வருவது ரொம்பவே சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். தங்கம் வெள்ளி தான் வாங்கணும், நம்மளால வாங்க முடியாது, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னெல்லாம் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய எளிமையான பொருட்களை வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் அடுத்த அக்ஷய திதிக்குள் கண்டிப்பாக உங்க வீட்டிலையும் தங்க நகைகள் பெருகுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். நம்பிக்கையோட செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.